மனதளவில் அர்ஜுனனாக மாறுவது எப்படி? ஹூக், கவனத்தை ஈர்த்தல், காட்சி அமைப்பு, போர்க்களத்தின் பின்னணி இசை அல்லது அமைதியான தியான இசை. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இதில் எதிரிகள் வெளியில் இல்லை, நம் மனதிற்குள் இருக்கிறார்கள். குழப்பம், பயம், தயக்கம், சோம்பல் இவைதான் நம்மை வீழ்த்தும் நவீன கால அம்புக்கள். குருஷேத்திர போரின் தொடக்கத்தில் அர்ஜுனன் கையில் வில் இருந்தும் மனதளவில் உடைந்து போயிருந்தான். உலகையே வெல்லும் திறன் கொண்ட ஒரு வீரன் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் நின்றான். அப்பொழுது கிருஷ்ணர் வழங்கிய உபதேசங்கள் அர்ஜுனனை மாற்றியது மட்டுமல்ல, இன்று நமக்கும் அது பொருந்தும். நீங்களும் ஒரு அர்ஜுனனாக மாறத் தயாரா? உங்கள் மனதை வெல்ல முடியாத கோட்டையாக மாற்ற கிருஷ்ணர் கூறும் அந்த 8 ரகசியங்கள் என்ன? வாருங்கள் பார்ப்போம். சூழலை அமைத்தல், செட்டிங் தி கான்டெக்ஸ்ட். காட்சி அமைப்பு. அர்ஜுனனின் மனநிலைக்கும் இன்றைய இளைஞர்களின் மனநிலைக்கும் உள்ள ஒற்றுமை. அர்ஜுனனின் பிரச்சனை என்ன? அவனுக்கு திறமை இருந்தது, ஆனால் தெளிவு, கிளாரிட்டி இல்லை. நமக்கும் அப்படித்தான். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும், ஆனால் அதை எப்படி தொடங்குவது அல்லது வரும் தடைகளை எப்படி எதிர்கொள்வது என்பதில் குழப்பம். மனதளவில் ஒருவன் வெல்ல முடியாதவனாக மாற வேண்டுமென்றால் அவனுக்கு உடல் வலிமையை விட மன உறுதி, மென்டல் ரெசிலியன்ஸ் மிக முக்கியம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போதிக்கத் தொடங்கியது ஆயுதங்களைப் பற்றி அல்ல, ஆத்ம பலத்தை பற்றி. அந்த 8 உபதேசங்களின் சுருக்கம், பிரீஃப் ஓவர்வியூ. ஒவ்வொரு பாயிண்டையும் தொட்டுச் செல்லுதல், விரிவான விளக்கம் வீடியோவின் பிற்பகுதியில் வரும் என உறுதியளித்தல். இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கப் போகும் அந்த 8 தூண்கள் இதோ. கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதே. ரிசல்ட்டை பற்றி கவலைப்படுவதே தோல்வியின் முதல் படி. மனதை ஒருமுகப்படுத்துதல். சிதறிய மனம் தோல்வியின் வாசல். சமநிலை, ஈக்வானிமிட்டி. வெற்றியிலும் தோல்வியிலும் ஒரே சீராக இருப்பது எப்படி? உன்னை நீயே நம்பு. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு காட்டிய விஸ்வரூபம் அவனுக்குள்ளிருந்த ஆற்றலை உணரச் செய்தது. பயத்தை எதிர்கொள். பயம் என்பது ஒரு மாயை என்பதை உணர்தல். ஒழுக்கம், டிசிப்ளின். ஒரு யோகியைப் போல திட்டமிடுதல், சரியான முடிவெடுத்தல். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அறிவின்படி நடப்பது. சரணாகதி, லெட்டிங் கோ. உன்னால் முடிந்ததைச் செய்துவிட்டு பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்தல். இந்த 10 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் பார்வையை மாற்றப்போகிறது. நீங்கள் ஒரு மாணவராக இருக்கலாம், வேலைக்குச் செல்பவராக இருக்கலாம், அல்லது தொழில் முனைவோராக இருக்கலாம். உங்கள் துறையில் நீங்கள் ஒரு அர்ஜுனனாக மாற இந்த 8 விதிகள் ஒரு வழிகாட்டியாக, பிளான்ஸ் இருக்கும். உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ள தயாராக இருந்தால் காகிதமும் பேனாவும் எடுத்துக்கொள்ளுங்கள். கிருஷ்ணரின் அந்த முதல் உபதேசம் என்ன தெரியுமா? கிளீபியம் மா ஸ்ம கமோ பார்த், அதாவது கோழைத்தனத்தை உதறி தள்ளு. வாருங்கள், விரிவான விளக்கத்திற்குள் செல்வோம். போர்க்களமே வாழ்க்கை. பகுதி 1. சூழலை உருவாக்குதல். தலைப்பு: நவீன குருக்ஷேத்திரம். காட்சி: இருண்ட பின்னணியில் ஒரு மெல்லிய தீபம் அல்லது போர்க்களத்தின் சத்தங்கள், சங்கு முழக்கம், குதிரைகளின் கனைப்பு. உரை: கண்களை மூடி ஒரு நிமிடம் கற்பனை செய்தது பாருங்கள். சுற்றிலும் லட்சக்கணக்கான வீரர்கள், கையில் காண்டீபம் எனும் உலகின் வலிமைமிக்க வில். எதிரே நிற்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உலகையே நடுங்கச் செய்த மாவீரர்கள். ஆனால் அர்ஜுனன் அங்கே என்ன செய்தான்? கைகள் நடுங்கின, வில் நழுவியது, கண்கள் கலங்கின. ஏன்? அவனிடம் அம்பு இல்லையா? இல்லை. அவனிடம் ஆற்றல் இல்லையா? இல்லை. அவனுக்கு பின்னால் கிருஷ்ணரே இருந்தார். அப்படி இருந்தும் அவன் ஏன் அமர்ந்தான்? ஏனென்றால் அந்த போர் வெளியில் நடப்பதற்கு முன்பே அவனது மனதிற்குள் தொடங்கிவிட்டது. இன்று உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. உங்கள் அலுவலகம் ஒரு போர்க்களம், உங்கள் தேர்வு அறை ஒரு போர்க்களம், உங்கள் குடும்ப பொறுப்புகள் ஒரு போர்க்களம். இங்கே அம்புகள் உங்கள் உடலை துளைக்காது. ஆனால் என்னால் முடியுமா
என்ற சந்தேகம் உங்கள் ஆன்மாவை துளைக்கும். பகுதி 2. மனதின் வலிமை. ஏன் இது முக்கியம்? தலைப்பு: உடல் பலமா மனபலமா? விளக்கம்: கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார்? துரியோதனன் பலசாலிதான், கர்ணன் மாவீரன்தான். ஆனால் அர்ஜுனன் ஒரு தேடுபவன், சீக்கர். அர்ஜுனன் அடைந்த அந்த விஷாத யோகம், மனச்சோர்வு என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு தொடக்கம். நாம் ஏன் தோற்கிறோம் தெரியுமா? நமக்கு திறமை இல்லாமல் இல்லை, அந்த திறமையை சரியான நேரத்தில் பயன்படுத்த தேவையான மன உறுதி, மெண்டல் ஃபார்ட்டிட்யூட் இல்லாததால்தான். ஒரு சிறிய அவமானம் நம்மை தூக்கமில்லாமல் செய்கிறது. ஒரு சிறிய தோல்வி நம்மை தற்கொலை வரை யோசிக்க வைக்கிறது. அர்ஜுனன் நின்ற அதே குழப்பத்தில்தான் நாமும் நிற்கிறோம். அவனுக்கு கிடைத்த அந்த டிவைன் தெரபிதான் இன்று நமக்கு தேவை. பகுதி 3. 8 ரகசியங்களின் அடிப்படை. தலைப்பு: மாற்றத்திற்கான விதை. கருத்து: இந்த ஒரு மணிநேர பயணத்தில் நாம் பார்க்கப் போகும் 8 ரகசியங்கள் வெறும் தத்துவங்கள் அல்ல, அவை மனநல ஆயுதங்கள். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் போருக்கு போ என்று கட்டளையிடவில்லை, அவன் மனதிலிருந்த இருளை நீக்கினார். மனம் என்பது ஒரு குழப்பமான குரங்கு போன்றது என்று கீதை சொல்கிறது. அதை எப்படி ஒரு போர்வீரனைப் போல கட்டுப்படுத்துவது? உணர்ச்சிகளுக்கும் அறிவுக்கும் இடையே நடக்கும் அந்த போராட்டத்தில் அறிவை எப்படி கூர்மையாக்குவது? அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சரணடைந்த அந்த நிமிடம் அவன் ஒரு சீடனாக மாறினான். நீங்களும் இந்த வீடியோவில் ஒரு சீடனாக, ஒரு கவனிப்பாராக மாறினால் மட்டுமே இந்த 8 ரகசியங்களும் உங்கள் இரத்தத்தில் கலக்கும். பகுதி 4. இன்றைய வாழ்க்கையோடு ஒப்பீடு. தலைப்பு: ரதத்தில் அமர்ந்திருக்கும் சாரதி. முத்தாய்ப்பு: உங்கள் உடல்தான் ரதம், உங்கள் 5 புலன்கள்தான் 5 குதிரைகள், உங்கள் மனம்தான் கடிவாளம், உங்கள் அறிவு புத்திதான் சாரதி. சாரதி அறிவு சரியாக இல்லையென்றால் குதிரைகள், புலன்கள் ரதத்தை, உடலை பள்ளத்தில் தள்ளிவிடும். அர்ஜுனன் தன் ரதத்தின் கடிவாளத்தை கிருஷ்ணரிடம் கொடுத்தான், அதாவது தன் புத்தியை சரியான பாதையில் செலுத்தினான். இந்த அறிமுகத்தின் இறுதியில் நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புவது ஒன்றுதான்: போர் தொடங்கிவிட்டது. நீங்கள் ஓடி ஒளிந்தாலும் வாழ்க்கை உங்களை விடாது. பிறகு ஏன் பயந்து ஓட வேண்டும்? ஒரு வெல்ல முடியாத அர்ஜுனனாக மாறி ஏன் எதிர்கொள்ளக்கூடாது? இனிவரும் பகுதிகளில் அந்த 8 ரகசியங்களை ஒவ்வொன்றாக உங்கள் வாழ்வின் உதாரணங்களோடு பார்க்கப் போகிறோம். தயாராக இருங்கள். விதி 1. கடந்த கால விலங்குகளை உடைப்போம். அர்ஜுனனின் கண்ணீரும் நமது மனபாரமும். பின்னணி: சோகமான மற்றும் பாரமான இசை. மகாபாரத போர்க்களக் காட்சிகள். காட்சி: அர்ஜுனன் தேர்தட்டில் அமர்ந்து கைகளை தலைமேல் வைத்துக்கொண்டு கலங்குவது. விளக்கம்: நண்பர்களே, குருக்ஷேத்திர போர் தொடங்கவிருக்கிறது. ஆனால் அர்ஜுனன் போரிடவில்லை. அவன் ஏன் அழுதான்? அவனது கவலை எதிர்காலத்தைப் பற்றியது அல்ல, நேற்று வரை அவனோடு இருந்த உறவுகளைப் பற்றியது. நேற்று வரை இவர்கள் என் பெரியப்பா, நேற்று வரை இவர்கள் என் ஆசிரியர்கள், இப்போது எப்படி இவர்களை எதிர்ப்பேன் என்று கடந்த கால பிம்பங்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுதான். இன்றைய சூழல்: நம்மில் எத்தனை பேர் கடந்த கால தோல்விகளைச் சுமந்து கொண்டு இன்றைய வாய்ப்புகளை கோட்டை விடுகிறோம்? அன்று நான் அந்த தவறை செய்திருக்கக்கூடாது, அன்று அவர் என்னை பேசியிருக்கக்கூடாது. இந்த எண்ணங்கள்தான் அர்ஜுனனின் காண்டீபத்தைப் போல நம் திறமைகளையும் செயலிழக்கச் செய்கின்றன. கிருஷ்ணரின் கேள்வி: எதை இழந்தாய்? தத்துவ விளக்கம்: கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சிரிக்கிறார். அர்ஜுனா, நீ எதற்காக அழுகிறாய்? எதை இழந்தாய்? நீ எதை இங்கே கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு? ஆழ்ந்த சிந்தனை: நாம் எதையோ ஒன்றை நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்கிறோம். அது உறவாகவோ, வேலையாகவோ அல்லது கௌரவமாகவோ இருக்கலாம். உடைந்த பானை உதாரணம். நேற்று ஒரு பானை உடைந்து விட்டது. அதற்காக இன்று உட்கார்ந்து அழுதால் உடைந்த பானை ஒட்டுமா? அல்லது புதிய பானை செய்ய நேரம் கிடைக்குமா? கடந்த காலத்தைப் பற்றி கவலைப்படுவது என்பது ஓடிக்கொண்டிருக்கும் ரயிலில் பின்னோக்கி நடப்பதற்குச் சமம். நீங்கள் பின்னால் நடந்தாலும் ரயில் உங்களை முன்னால்தான் அழைத்துச் செல்லும்.
காலம் உங்களை இழுத்துச் செல்கிறது, ஆனால் உங்கள் மனம் பின்னோக்கி பார்க்கிறது. கடந்த காலம் கைவிலங்கா அல்லது ஏணியா? பின்னணி எழுச்சியோடும் இசை, வேகமான காட்சிகள். அனுபவமே ஆசான். கிருஷ்ணர் சொல்கிறார், நடந்தது எதுவோ அது நன்றாகவே நடந்தது. இதற்கு என்ன பொருள்? நீங்கள் செய்த தவறுகள் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை செதுக்குவதற்காக. உதாரணம், நீங்கள் ஒரு தொழிலில் நஷ்டமடைந்திருக்கலாம். அது உங்களை தோல்வியாளர் என்று முத்திரை குத்தவில்லை, மாறாக இந்த வழியில் போனால் நஷ்டம் வரும் என்ற பாடத்தை கற்றுத் தந்துவிட்டது. பாடம்: கடந்த காலத் தவறுகளை கைவிலங்காக மாற்றி உங்கள் கால்களை கட்டிக் கொள்ளாதீர்கள். அதை ஒரு ஏணியாக மாற்றி மேலே ஏறுங்கள். அர்ஜுனன் தன் உறவுகள் மீதான பற்றை, கடந்த கால பிம்பத்தை விட்டால்தான் தர்மத்தை காக்க முடியும், எதிர்காலத்தை உருவாக்க முடியும். பயிற்சியும் மாற்றமும், பிராக்டிக்கல் எக்ஸசைசஸ். பின்னணி அமைதியான தியான இசை, மனப்பயிற்சி. இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். உங்களை அதிகம் வதைக்கும் ஒரு கடந்த கால நிகழ்வை நினையுங்கள். உறுதிமொழி: கிருஷ்ணரின் வார்த்தைகளை உங்களுக்குள் சொல்லுங்கள். அது முடிந்துவிட்டது. அது எனக்கு ஒரு பாடத்தை தந்துவிட்டது. அதற்கும் இன்றைய எனக்கும் சம்பந்தமில்லை. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். எதை உங்களால் மாற்ற முடியாதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். மாற்ற முடியாததை மாற்ற நினைப்பதே மிகப்பெரிய மன அழுத்தம். நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நடப்பதை சீரமைக்க முடியும். நிறைவு: புதிய அர்ஜுனனாக எழுதல். பின்னணி சங்கொலி மற்றும் கம்பீரமான இசை. முடிவுரை: அர்ஜுனன் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு கிருஷ்ணரை ஏறிட்டான். அவன் மனதில் இப்போது நேற்றைய நினைவுகள் இல்லை, இன்றைய கடமை மட்டுமே இருந்தது. நடந்தது நன்றாகவே நடந்தது என்று நம்புபவனுக்கு தான் நடப்பதும் நன்றாக நடக்கும் என்ற தைரியம் வரும். உடைந்த பானையை விட்டுவிட்டு புதிய பானையை செய்யத் தொடங்குங்கள். உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்காது. உங்கள் இன்றைய செயல்தான் உங்களை ஒரு வெல்ல முடியாத வீரனாக மாற்றும். அடுத்த பகுதிக்கு அழைப்பு. மனக்குழப்பங்கள் தீர்ந்துவிட்டது. ஆனால் அடுத்து எப்படி செயல்படுவது? அதற்கு தேவை நிதானம். அடுத்த விதியில் கிருஷ்ணர் சொல்லும் மன ஒருமைப்பாடு பற்றி விரிவாக பார்ப்போம். அடுத்த விதியான விதி 2, மனதை ஒருமுகப்படுத்துவது என்பதை இதேபோல் விரிவாக தயார் செய்யலாமா? விதி 2, மனதை வெல்லும் கலை. ஒரு மணிநேர பயணம். மனமெனும் சூறாவளி. அர்ஜுனனின் தவிப்பு. பின்னணி வேகமாக வீசும் காற்றின் சத்தம் மற்றும் குழப்பமான இசை. சூழல்: அர்ஜுனன் ஒரு மாபெரும் வில்வீரன். அவனால் ஓடும் பறவையின் கண்ணை துளைக்க முடியும். ஆனால் போர்க்களத்தில் அவனது மனம் அவனை கேட்க மறுக்கிறது. அவன் கிருஷ்ணரிடம் கேட்கிறான், கிருஷ்ணா, இந்த மனம் இருக்கிறதே, இது ஒரு குரங்கு போன்றது. வேகமாக வீசும் காற்றை என்னால் கைகளால் பிடிக்க முடியுமா? அதைவிட கடினம் என் மனதை அடக்குவது. இன்றைய வாழ்க்கை ஒப்பீடு. இன்று நம் நிலைமையும் இதுதான். ஒரு வேலையைத் தொடங்கினால் மனம் போனில் வரும் நோட்டிஃபிகேஷனுக்கு தாவுகிறது. படிக்க நினைத்தால் கடந்த கால கவலைக்குச் செல்கிறது. நாம் மல்டி டாஸ்கிங் செய்வதாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நம் கவனத்தை சிதறவிட்டு கொண்டிருக்கிறோம். சிதறிய கவனம் ஒருபோதும் வெற்றியை தராது. கிருஷ்ணரின் தீர்வு: அபியாசம் மற்றும் வைராக்கியம். பின்னணி அமைதியான உறுதியான இசை. உபதேஷ்: கிருஷ்ணர் புன்னகைத்துச் சொல்கிறார், உண்மைதான் அர்ஜுனா,
மனம் அடக்க முடியாததுதான். ஆனால் அபியாசம், பயிற்சி மற்றும் வைராக்கியம், பற்றற்ற நிலை மூலமாக இதை கட்டுப்படுத்தலாம். ஆழ்ந்த விளக்கம். அபியாசம், பிராக்டிஸ். ஒரு முறை முயன்றுவிட்டு மனம் அடங்கவில்லை என்று சொல்லக்கூடாது. ஒரு குழந்தை நடக்க பழகுவது போல மனம் ஓடும்போதெல்லாம் அதை பிடித்து மீண்டும் தற்போதைய கடமையில் பிரசன்ட் மொமெண்ட் வைக்க வேண்டும். வைராக்கியம், டீட்டச்மெண்ட், வேண்டாத விஷயங்களில் இருந்து கவனத்தை திருப்புவது. இந்த செய்தி எனக்கு தேவையா, இந்த எண்ணம் எனக்கு தேவையா என்று பிரித்து பார்க்கும் அறிவு. தீபத்தின் உதாரணம். காற்றில்லாத இடத்திலே எரியும் ஒரு மெழுகுவர்த்தி தீபம் அசையாமல் நேராக எரியும். அதுபோல வெளி உலக சலனங்கள் இல்லாதபோதுதான் உங்கள் அறிவு ஒளிரும். ஒருமுகப்படுத்துதலின் அறிவியல். நியூரோசயின்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ். காட்சி அமைப்பு. மூளையின் நரம்பியல் மண்டலத்தை காட்டும் கிராபிக்ஸ் அறிவியல் விளக்கம். தியானம் மற்றும் ஒருமுகப்படுத்துதல் வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அது ஒரு மூளை பயிற்சி. நாம் ஒரு விஷயத்தில் ஆழமாக கவனம் செலுத்தும்போது மூளையில் உள்ள ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் எனும் பகுதி வலுவடைகிறது. இதுதான் முடிவெடுக்கும் திறனை, டெசிஷன் மேக்கிங், கட்டுப்படுத்துகிறது. நரம்பியல் நெகிழ்வுத்தன்மை, நியூரோபிளாஸ்டிசிட்டி. பயிற்சி செய்யச் செய்ய நம் மூளையில் உள்ள நரம்பணுக்கள் புதிய பாதைகளை உருவாக்குகின்றன. கிருஷ்ணர் சொன்ன அபியாசம் என்பது நவீன அறிவியலில் நரம்பியல் நெகிழ்வுத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது. தொடர்ந்து பயிற்சி செய்தால் உங்கள் மூளையை ஒரு லேசர் கதிர் போல கூர்மையாக்க முடியும். செயல்முறை. சரணாகதி தியானம். பின்னணி மெல்லிசையான புல்லாங்குழல் இசை. ஸ்கிரீனில் மூச்சை கவனியுங்கள் என்ற வாசகம். வழிகாட்டப்பட்ட தியானம், கைடட் மெடிடேஷன். நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடுங்கள். இப்போது கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசையை மட்டும் கவனியுங்கள். உங்கள் மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் மட்டும் கவனியுங்கள். எண்ணங்கள் வந்தால் அவற்றை தடுக்க வேண்டாம். மேகங்களை பார்ப்பது போல பார்த்துவிட்டு மீண்டும் மூச்சில் கவனத்தை வையுங்கள். இந்த ஒரு நிமிஷம் உங்கள் முழு மனதையும் கிருஷ்ணரின் இசையில் சரணாகதி அடையச் செய்யுங்கள். நிறைவு. கூர்மையான புத்தி, வெற்றிகரமான வாழ்க்கை முடிவுரை. மனதை ஒரு புள்ளியில் நிறுத்துபவனுக்கு உலகம் வசப்படும். நீங்கள் வேலையில் இருந்தாலும் படிப்பில் இருந்தாலும் அந்த ஒரு வினாடியில் 100% அங்கே இருங்கள். சிதறிய மனம் ஒரு சாதாரண கண்ணாடி போன்றது. ஒருமுகப்படுத்தப்பட்ட மனம் ஒரு குவிக்காடி, மேக்னிஃபையிங் கிளாஸ் போன்றது. அது நெருப்பை உருவாக்கும் ஆற்றல் கொண்டது. சவால். நாளை 1 மணி நேரம் உங்கள் போனை அணைத்துவிட்டு ஒரே ஒரு வேலையில் மட்டும் முழு கவனம் செலுத்துங்கள். அதுதான் உங்கள் முதல் அபியாசம். அடுத்த பகுதிக்கு அழைப்பு. மனம் ஒருமுகப்பட்டுவிட்டது. ஆனால் அடுத்து வெற்றி தோல்வி என்ற பயத்தை எப்படி வெல்வது? அதற்கு கிருஷ்ணர் சொல்லும் சமநிலை எனும் இரகசியத்தை விதி 3இல் பார்ப்போம். அடுத்த விதியான விதி 3, இன்பத் துன்பங்களை சமமாக கருதுதல் என்பதை தயார் செய்யலாமா? விதி 3, செயலின் அரசனாக மாறுங்கள். 1 மணி நேர பயணம் எதிர்பார்ப்பு என்னும் சிறை சூழல். அர்ஜுனன் போர்க்களத்தில் நிற்கிறான். அவனது கவலை என்ன? நான் போரிட்டால் என் உறவினர்கள் இறந்து விடுவார்களே, பாவம் வந்து சேருமே, எனக்கு வெற்றி கிடைக்குமா அல்லது தோல்வி கிடைக்குமா என்று பலனை பற்றியே சிந்தித்தான். இதனால் அவனது உடல் தளர்ந்தது. இன்றைய உளவியல். இன்று நாம் ஒரு தேர்வை எழுதும்போது இந்த தேர்வில் நான் தோல்வியடைந்தால்
என் எதிர்காலம் என்னவாகும் என்று யோசிக்கிறோம். ஒரு வேலையைச் செய்யும்போது இதற்கு பாராட்டு கிடைக்குமா, சம்பளம் உயருமா என்று யோசிக்கிறோம். ரகசியம்: நீங்கள் எப்போது பலனை, ரிசல்ட் பற்றி யோசிக்கிறீர்களோ அப்பொழுது பயம், ஆங்ஸைட்டி பிறக்கிறது. பயம் இருக்கும் இடத்தில் திறமை, பெர்ஃபார்மன்ஸ் பாதியாக குறைகிறது. நீங்கள் 100% கவனத்தை செலுத்த வேண்டிய இடத்தில் 50% கவனத்தை முடிவை பற்றி கவலைப்பட பயன்படுத்துகிறீர்கள். அதனால்தான் நீங்கள் தோற்கிறீர்கள். ஸ்லோக விளக்கம்: கர்மண்யேவாதிகாரஸ்தே ஸ்லோகம் கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா கர்மபல ஹேதுர்பூ மா தே சங்கோஸ்துவ கர்மணி. பாக்கி ஆழ்ந்த விளக்கம்: உரிமை எதில் இருக்கிறது? கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம், ரைட், உண்டு. அதன் பலனில் உனக்கு அதிகாரமே இல்லை. ஏன் அதிகாரம் இல்லை? ஒரு செயல் வெற்றியடைய உங்கள் உழைப்பு மட்டும் போதாது. காலம், சூழல், மற்றவர்களின் பங்களிப்பு என பல காரணிகள் உள்ளன. உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? செயலின் அரசன். நீங்கள் பலனை துறக்கும்போது உங்கள் முழு ஆற்றலும் 100% எனர்ஜி அந்தச் செயலில் மட்டுமே குவிகிறது. விளைவை பற்றி கவலைப்படாதவன் எதற்கும் அஞ்சமாட்டான். அஞ்சாதவனே அந்தச் செயலின் அரசன், மாஸ்டர் ஆஃப் ஆக்ஷன். ப்ராசஸ் வெர்சஸ் ரிசல்ட். ஒரு நவீன கால உதாரணம்: ஒரு கிரிக்கெட் வீரர் பேட்டிங் செய்யும்போது நான் சிக்ஸர் அடித்தால் ரசிகர்கள் கைதட்டுவார்கள், விளம்பரம் கிடைக்கும் என்று நினைத்தால் அவர் பந்தை சரியாக பார்க்க முடியாது. மாறாக, என் வேலை வரும் பந்தை சரியாக எதிர்கொள்வது மட்டுமே என்று அந்த நொடியில் ப்ராசஸ் மட்டும் வாழ்ந்தால் சிக்ஸர் தானாக விழும். விளக்கம்: வெற்றி என்பது உங்கள் செயலின் பக்க விளைவு, பை ப்ராடக்ட். அது இலக்கு அல்ல. நீங்கள் சரியான செயலை சரியான முறையில் செய்தால் வெற்றி உங்களை தேடி வரவேண்டிய கட்டாயம் பிரபஞ்சத்திற்கு ஏற்படும். பயம் விலகுதல்: பலனை எதிர்பார்க்காதவனுக்கு தோல்வியை பற்றிய பயமில்லை. இல்லாத இடத்தில் பதற்றம், ஸ்ட்ரெஸ் இல்லை. பதற்றம் இல்லாத மூளை மிகச் சிறந்த முடிவுகளை எடுக்கும். நடைமுறை பயிற்சி. கர்ம யோகி மனநிலை செயல்முறை. இன்று முதல் ஒரு பயிற்சியை தொடங்குங்கள். நீங்கள் செய்யும் மிகச்சிறிய வேலையாக இருந்தாலும், அது சமைப்பதாகவோ கோப்பு ஒன்றை தயார் செய்வதாகவோ இருக்கலாம். அதன் முடிவை பற்றி யோசிக்காமல் அந்த வேலையை எவ்வளவு அழகாக செய்ய முடியும் என்று மட்டும் பாருங்கள். ஃப்ளோ ஸ்டேட். இதைத்தான் நவீன உளவியலில் ஃப்ளோ ஸ்டேட் என்கிறார்கள். நேரமே தெரியாமல் ஒரு செயலில் ஆழ்ந்து போவது. அந்த நிலையில் நீங்கள் செய்யும் வேலை தெய்வீகமானது. நிபந்தனையற்ற உழைப்பு. இந்த வேலைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்வியை, இந்த வேலையை நான் எப்படி சிறப்பாகச் செய்ய முடியும் என்ற கேள்வியாக மாற்றுங்கள். நிறைவு. முடிவுகள் உங்களை வரையறுக்காது. முடிவுரை: அர்ஜுனா, போர் செய். வெற்றி கிடைத்தால் நாட்டை ஆள்வாய், தோல்வியுற்று மடிந்தால் வீர சுவர்க்கம் அடைவாய். இரண்டிலுமே உனக்கு லாபம்தான். எனவே பலனை பற்றி கவலைப்படாமல் எழுந்து நில். பார்வையாளர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரும் முடிவுகள், ரிசல்ட், உங்களை வரையறுக்க அனுமதிப்பதே உங்கள் மன அழுத்தத்திற்கு காரணம். நீங்கள் செய்த முயற்சி மட்டுமே உங்களை வரையறுக்க வேண்டும்.
அந்த முயற்சியில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நீங்கள் ஏற்கனவே வெற்றியாளர்தான். அடுத்த பகுதிக்கு அழைப்பு. செயலில் இறங்கிவிட்டோம், பலனையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தோல்வி வரும்போது மனம் சோர்ந்துவிடுமே, அதை எப்படி சமாளிப்பது? அதற்கு கிருஷ்ணர் சொல்லும் சமநிலை, ஈக்வனிமிட்டி எனும் விதி 4 அடுத்த பகுதியில் பார்ப்போம். அடுத்த விதியான விதி 4, சமநிலை, வெற்றியிலும் தோல்வியிலும் மாறாத மனம் என்பதை தயார் செய்யலாமா? விதி 5, தோல்வி என்பது ஒரு தந்திரமே. ரஞ்சோட். கிருஷ்ணரின் பின்வாங்கல் ரகசியம் சூழல். அர்ஜுனன் போர்க்களத்தில் ஒருமுறை திகைத்து நின்றான். அவனுக்கு கிருஷ்ணரின் ஒரு பெயர் நினைவுக்கு வந்தது. ரேஞ்சோட். ரேஞ்சோட், அதாவது போர்க்களத்தை விட்டு ஓடியவன். ஜராசந்தனுடன் நடந்த போரில் கிருஷ்ணர் வேண்டுமென்றே பின்வாங்கினார். கேள்வி: உலகையே படைத்த பரமாத்மா ஏன் ஓட வேண்டும்? அவர் பயந்தாரா? இல்ல, அது ஒரு தந்திரம், ஸ்ட்ராட்டஜிக் ரீட்ரீட். எதிரியை தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்தில வீழ்த்த அவர் எடுத்த ஒரு சிறிய பின்வாங்கல் அது. இன்றைய பாடம்: வாழ்வில் ஒரு தோல்வி வரும்போது அல்லது நீங்கள் ஒரு படி பின்வாங்க வேண்டிய சூழல் வரும்போது உலகம் உங்களை கோழை என்று சொல்லலாம். ஆனால் கிருஷ்ணரை பொறுத்தவரை ஒரு பெரிய வெற்றிக்காக சிறிய பின்வாங்கல் செய்வது புத்திசாலித்தனம். தோல்வி என்பது வீழ்ச்சி அல்ல, அது உங்கள் அடுத்த பாய்ச்சலுக்கான ஒரு ஆயத்தம். தகுதி எதிராக முடிவு. ஐடென்டிட்டி வெர்ஸ் அவுட்கம். பின்னணி. ஒரு மலையேற்ற வீரர் தடுமாறி விழுந்து மீண்டும் எழுவது போன்ற மெதுவான இசை. உளவியல் விளக்கம். நாம் ஏன் தோல்வியைக் கண்டு பயப்படுகிறோம்? ஏனென்றால் நாம் நம்முடைய தகுதியை, ஐடென்டிட்டி, நம்முடைய வெற்றியோடு, அவுட்கம், இணைத்து விடுகிறோம். நான் தோற்றுவிட்டால் நான் ஒரு தகுதியற்றவன் என்று நினைக்கிறோம். கிருஷ்ணரின் பார்வை: அர்ஜுனா, நீ போற்றிடுவது உன் கடமை. அதில் நீ வீழ்ந்தால் நீ வீரன், வென்றால் நெ மன்னன். உன் தகுதி எப்போது குறையும் தெரியுமா? நீ ஓரிடாமல் பின்வாங்கும்போதுதான். உண்மை, ஒரு தேர்வு உங்களை தோல்வியாளர் என்று சொல்ல முடியாது. ஒரு பிசினஸ் நஷ்டம் உங்களை முட்டாள் என்று முத்திரை குத்த முடியாது. தோல்வி என்பது உங்கள் பாதையில் வரும் ஒரு வேகத் தடை, ஸ்பீட் பிரேக்கர் மட்டுமே. அது முடிவு, டெட் எண்ட் அல்ல. பயணத்தை ரசித்தல், ப்ராசஸ் ஓவர் ரிசல்ட். காட்சி அமைப்பு: அர்ஜுனனின் கவலையான முகம் வெர்சஸ் கிருஷ்ணரின் புன்னகைக்கும் முகம். முரண். இந்த அத்தியாயத்தின் மிக முக்கியமான பகுதி இதுதான். அர்ஜுனன் போர்க்களத்தை பார்த்தான். அங்கே மரணம், இரத்தம், கவலை தெரிந்தது. ஆனால் கிருஷ்ணர் அதே போர்க்களத்தை பார்த்தார். அங்கே தர்மத்தை நிலைநாட்டும் ஒரு வாய்ப்பு தெரிந்தது. விளக்கம்: அர்ஜுனன் முடிவை, ரிசல்ட் பார்த்தான், அதனால் அழுதான். கிருஷ்ணர் பயணத்தை, ப்ராசஸ் பார்த்தார், அதனால் புன்னகைத்தார். வாழ்க்கை பாடம்: நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி ஓடும்போது அந்த ஓட்டத்தை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி கோட்டில் நிற்கும் அந்த ஒரு நிமிடம் தரும் மகிழ்ச்சியை விட அந்த இலக்கை அடைய நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தான் உங்களை ஒரு அர்ஜுனனாக மாற்றுகிறது. வெல்ல வேண்டும் என்ற வெறியை விட சிறப்பாகச் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உங்களை வெல்ல முடியாதவனாக்கும். தோல்வியிலிருந்து மீளும் தந்திரம், ரெசிலியன்ஸ் பிராக்டிஸ், செயல்முறை பயிற்சி,
தோல்வி வரும்போது இந்த படியேறிக் கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். ஆம், நான் தோற்றுவிட்டேன் என்று தைரியமாகச் சொல்லுங்கள். மறைக்காதீர்கள். ஆய்வு செய்தல், அனாலிசிஸ். கிருஷ்ணர் ஜராசந்தனிடம் ஏன் பின்வாங்கினார்? ஏனெனில் அந்த நேரம் அவருக்கு சாதகமாக இல்லை. உங்கள் தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். மறுசுழற்சி, ரீகாலிபிரேட். உங்களுடைய திட்டத்தை மாற்றுங்கள், உங்கள் இலக்கை அல்ல. சவால். கடந்த காலத்தில் நீங்கள் எதையாவது நினைத்து தோல்வி என்று வருத்தப்பட்டிருப்பீர்கள். இன்றைக்கு திரும்பி பாருங்கள், அந்த தோல்வி உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கும். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நிறைவு. உங்கள் தோல்வி ஒரு கவசம். முடிவுரை. அர்ஜுனா, உடைந்த பானையை விட உடையாத பானைக்கே அதிகம் கர்வம் இருக்கும். ஆனால் உடைந்த பானையைத்தான் கடவுள் மீண்டும் செதுக்க முடியும். தோல்வி உங்களை உடைக்கிறது என்றால் நீங்கள் இன்னும் பிரம்மாண்டமாக பிறக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம். பார்வையாளர்களுக்கு, இனி தோல்வியைக் கண்டு அழாதீர்கள். அது கிருஷ்ணர் உங்களுக்கு தரும் ஒரு சிறிய ரெஞ்சவுட் இடைவேளை. மீண்டும் வருவீர்கள், இன்னும் வலிமையாக. அடுத்த பகுதிக்கு அழைப்பு. தோல்வியைக் கண்டு பயப்படவில்லை, ஆனால் நம்மை சுற்றியிருக்கும் எதிர்மறையான மனிதர்கள், அவர்களை எப்படி எதிர்கொள்வது? கிருஷ்ணர் சொல்லும் நட்பும் உறவும் குறித்த விதி 6 ஐ அடுத்த பகுதியில் பார்ப்போம். அடுத்த விதியான விதி 6, சரியல உறவுகளை தேர்ந்தெடுத்தல் என்பதை தயார் செய்யலாமா? விதி 6, உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே எதிரி. அர்ஜுனனின் தாழ்வு மனப்பான்மையும் நமது ஒப்பீடுகளும் சூழல். அர்ஜுனன் போர்க்களத்தில் நின்றபோது தன் எதிரே நின்ற பீஷ்மரையும் துரோணரையும் பார்த்து வியந்தான். அவர்கள் மாபெரும் வீரர்கள், நான் அவர்களுக்கு முன்னால் ஒரு எளியவன் என்று தன்னை தானே சிறுமைப்படுத்திக் கொண்டான். இன்றைய சாபம் ஒப்பீடு, கம்பேரிசன். நாம் ஏன் நம்மை வெறுக்கிறோம்? ஏனென்றால் பக்கத்து வீட்டுக்காரரின் சம்பளம், நண்பனின் கார், சமூக வலைதளத்தில் ஒருவரின் போலி புன்னகை, இவற்றோடு நம் வாழ்க்கையை ஒப்பிடுகிறோம். விளக்கம். ஒப்பிடுதல் என்பது உங்கள் தனித்துவத்தை திருடும் ஒரு திருடன். நீங்கள் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடும்போது, ஒன்று நீங்கள் அகங்காரம், பிரைட் கொள்கிறீர்கள், அல்லது தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அடைகிறீர்கள். இரண்டுமே ஒரு போர் வீரனுக்கு அழகல்ல. ஸ்லோக விளக்கம். உத்தரேதாத்மனாத்மானம். ஸ்லோகம். உத்திரேத்மனாத்மனோசியத் ஆத்மைவ ஹயாத்மனோ பந்துராத்மைவ ரிப்ராத்மன. பகவத் கீதை 6.5. ஆழ்ந்த பொருள். 1. உன்னை நீயே உயர்த்து. உன்னை தூக்கிவிட ஒரு கிருஷ்ணர் வருவார் என்று காத்து கொண்டிருக்காதே. உனக்குள் இருக்கும் உன்னால் மட்டுமே உன்னை உயர்த்த முடியும். 2. உன்னை நீயே வீழ்த்தாதே. உனக்கு வெளியே எதிரிகள் யாரும் இல்லை. உன் சோம்பல், உன் பயம், உன் எதிர்மறை எண்ணங்கள்தான் உன்னை வீழ்த்தும் உண்மையான எதிரிகள். பாடம். ஒரு கிணற்றில் விழுந்தவன் மேலே வரவேண்டுமென்றால், யாராவது கயிறு போட்டாலும் அவன் தன் கைகளால் அந்த கயிற்றை பிடித்து ஏற வேண்டும். அந்த கயிறுதான் அறிவு. ஆனால் அந்த பிடிப்பு உன்னுடையதாக இருக்க வேண்டும். மீனும் மரமும் தனித்துவத்தின் ரகசியம். காட்சி அமைப்பு. ஒரு மீன் தண்ணீரில் துள்ளுவது ஒரு குரங்கு மரம் ஏறுவது. உதாரணம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது போல, ஒரு மீனை
மரம் ஏறச் சொல்லி அதன் திறமையை அளவிட்டால் அது வாழ்நாள் முழுவதும் தன்னை ஒரு முட்டாள் என்று நினைத்து கொண்டே சாகும். சுய தர்மம். அர்ஜுனன் ஒரு வீரன். அவன் தவம் செய்ய காட்டுக்குப் போவேன் என்று சொன்னபோது கிருஷ்ணர் தடுத்தார். தவம் செய்வது ஒரு பிராமணனின் தர்மம். போர் செய்வது உனது தர்மம். உன் இயல்புக்கு மாறாக நீ எதைச் செய்தாலும் அது உன்னை வீழ்த்தும். விளக்கம். உங்களுக்குள் ஒரு தனித்துவமான திறமை இருக்கிறது. உலகம் உங்களை ஒரு பொதுவான அளவுகோலால் அளக்க முயலும். அதை தகர்த்து எறியுங்கள். உங்களை நேற்றைய உங்களோடு மட்டும் ஒப்பிடுங்கள். நேற்று இருந்ததை விட இன்று நீங்கள் 1% உயர்ந்திருந்தால் நீங்கள் வென்று விட்டீர்கள். செயல்முறை. உனக்கு நீயே நண்பனாக மாறுவது எப்படி? சுய உரையாடல். செல்ஃப் டாக். இன்று முதல் ஒரு பயிற்சியைச் செய்யுங்கள். உங்களைப் பற்றி நீங்களே பேசிக்கொள்ளும் விதத்தை மாற்றுங்கள். நான் எதற்கும் லாயக்கற்றவன் என்பதற்கு பதிலாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நண்பன் எதிராக எதிரி. உங்கள் மனம் உங்களுக்குச் சாதகமாகச் செயல்பட்டால் அது உங்கள் நண்பன். உங்கள் மனம் உங்களைச் சோம்பேறியாக்கினால் அது உங்கள் எதிரி. பயிற்சி. தினமும் 5 நிமிடம் கண்ணாடியை பார்த்து, உன்னை எனக்கு பிடிக்கும், உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுங்கள். இது ஆணவம் அல்ல, இது ஆன்ம பலம். நிறைவு. விஸ்வரூபம் உனக்குள்ளும் உண்டு. முடிவுரை. அர்ஜுனா, வெளியில் தேடாதே. உனக்குள் இருக்கும் அந்த பேரொளியை உணர். நீ பலவீனமானவன் அல்ல, நீ ஒரு மாபெரும் சக்தியின் அம்சம். உன் கயிறுகளை நீயே அவிழ்த்துவிடு. பார்வையாளர்களுக்கு உலகம் உங்களை மதிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களை நீங்களே மதிக்கும்போது உலகம் உங்களை பின்னால் வரும். நீங்கள் ஒரு அர்ஜுனன் என்பதை இன்று முதல் நம்பத் தொடங்குங்கள். அடுத்த பகுதிக்கு அழைப்பு. உங்களை நீங்கள் உயர்த்திவிட்டீர்கள். ஆனால் இந்த உலகத்தின் மாயைகளில் இருந்து எப்படி தப்பிப்பது? கிருஷ்ணர் சொல்லும் பற்றற்ற நிலை எனும் விதி 7ஐ அடுத்த பகுதியில் காண்போம். விதி 7. பிராண சக்தியைச் சேமி. உன் ஆற்றலே உன் செல்வம். கசியும் பாத்திரம். எங்கே போகிறது உங்கள் ஆற்றல்? சூழல். அர்ஜுனன் போர்க்களத்தில் நின்றபோது அவனது கை கால்கள் தளர்ந்தன. அவனுக்குள் இருந்த அந்த மாபெரும் பிராண சக்தி, லைஃப் ஃபோர்ஸ், அவனை விட்டு வெளியேறுவது போல உணர்ந்தான். பயம் வந்தபோது அவன் பலவீனமடைந்தான். இன்றைய யதார்த்தம். நாம் அனைவரும் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவு ஆற்றலுடன் தான் பிறக்கிறோம். ஆனால் மாலைக்குள் ஏன் சோர்ந்து போகிறோம்? யாரோ ஒருவரை பற்றிய வதந்திகளை, காசிப்ஸ் பேசுவது, சமூக வலைதளங்களில் தேவையற்ற பொறாமை கொள்வது, முடிந்து போன விஷயத்திற்காக கோபப்படுவது. விளக்கம். உங்கள் மனம் ஒரு மின்கலம், பேட்டரி போன்றது. தேவையற்ற ஆப்ஸ் ஓடிக்கொண்டிருந்தால் பேட்டரி சீக்கிரம் தீர்ந்துவிடும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அங்கே உங்கள் ஆற்றல் பாய்கிறது. இன்று உங்கள் ஆற்றல் எங்கே கசிகிறது என்பதை சிந்தியுங்கள். நரகத்தின் 3 வாசல்கள். ஆக்கிரமிப்பாளர்கள். உபதேசம். கிருஷ்ணர் சொல்கிறார், த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மன். காம், குரோதஸ்ததா லோஸ்தஸ்மேத்ரையம் தியஜேத். 3 வாசல்கள். 1. காமம், லஸ்ட் அண்ட் கண்ட்ரோல்டு ப்ளஷர்ஸ். ஆசைகள் தவறல்ல, ஆனால் ஆசைகளுக்கு அடிமையாவது உங்கள் மன உறுதியை சிதைக்கும். 2. குரோதம், ஆங்கர். கோபம் என்பது
உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் தண்டனை. ஒரு கணம் கோபம் உங்கள் பல வார கால சேமிப்பான பிராண சக்தியை எரித்துவிடும். 3. லோபம், கிரீட், போதும் என்ற மனமில்லாத பேரார் உங்கள் கவனத்தை சிதறடித்து உங்களை நிம்மதியற்ற ஓட்டத்தில் தள்ளும். விளக்கம்: இந்த 3ம் உங்கள் மனதிற்குள் புகுந்துவிட்டால் அங்கே அமைதி இருக்காது. அமைதி இல்லாத இடத்தில் விவேகம், விஸ்டம் இருக்காது. விவேகம் இல்லாதவன் அர்ஜுனனாக மாற முடியாது. பிராண சக்தியை சேமிக்கும் தொழில்நுட்பம் ஆற்றல் மாற்றம். உங்கள் ஆற்றலை தடுத்தால் மட்டும் போதாது, அதை சரியான திசையில் திருப்ப வேண்டும். சப்ளிமேஷன், தர்மத்திற்காக செலவிடுதல். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், உன் கோபத்தை அதர்மத்திற்கு எதிராக பயன்படுத்து என்றார். முறை: உணவு. நீங்கள் உண்ணும் உணவு உங்கள் பிராண சக்தியை தீர்மானிக்கின்றது. சாத்வீக உணவு உங்கள் ஆற்றலை தூய்மையாக்குகிறது. சுவாசம். ஆழமான மூச்சு பயிற்சி, பிராணாயாம உங்கள் உடலில் சிதறி கிடக்கும் ஆற்றலை ஒரு புள்ளியில் குவிக்கும். நல்ல காரியங்கள். மற்றவர்களுக்கு உதவும்போது உங்கள் பிராண சக்தி குறையாது, மாறாக அது பிரபஞ்ச ஆற்றலோடு இணைந்து பல மடங்கு பெருகும். செயல்முறை: ஆற்றல் தணிக்கை, எனர்ஜி ஆடிட் பயிற்சி. இன்று ஒரு எனர்ஜி ஆடிட் செய்யுங்கள். இன்று நான் யாருடைய மனதையும் நோகடிக்காமல் பேசினேனா? ஆற்றல் சேமிப்பு. இன்று நான் தேவையற்ற வதந்திகளில் ஈடுபட்டேனா? ஆற்றல் கசிவு. இன்று என் இலக்கை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தேனா? ஆற்றல் பயன்பாடு. சவால்: அடுத்த 1 மணி நேரம் உங்கள் போனை தொடாமல், யாரிடமும் பேசாமல் உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். அந்த அமைதியில் உங்கள் பேட்டரி ரீசார்ஜ் ஆவதை உணர்வீர்கள். நிறைவு. கிருஷ்ணரின் கருவி. நீ முடிவுரை. அர்ஜுனா, நீ ஒரு கருவி நிமித்த மாத்திரம். ஒரு துருப்பிடித்த கருவியால் எதையும் செய்ய முடியாது. உன் ஆற்றலை தூய்மையாகவும் கூர்மையாகவும் வைத்துக்கொள். உனக்குள் இருக்கும் பிராண சக்திதான் அந்த பரமாத்மாவின் சக்தி. அதை சில்லறை விஷயங்களில் செலவழிக்காதே. பார்வையாளர்களுக்கு நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. நீங்கள் ஆற்றலின் ஒரு பேரூற்று. உங்களை சிதைக்கும் ஆசைகளை உதறித் தள்ளுங்கள். இலக்கை நோக்கி பாயுங்கள். அடுத்த பகுதிக்கு அழைப்பு. ஆற்றலை சேமித்துவிட்டோம். இப்பொழுது அந்த போராட்டத்தின் இறுதி கட்டம் சரணாகதி. எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு எப்படி நிம்மதியாக போரிடுவது? இறுதி விதியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இறுதி பகுதி. அர்ஜுனனாக எழுந்து நில். 1 மணி நேர நிறைவுரை. 8 விதிகளின் மறுபார்வை. த கிராண்ட் ரீகேப். பின்னணி: ஒரு மகாகாவியத்தின் நிறைவு பகுதி போன்ற கம்பீரமான மற்றும் நெகிழ்ச்சியான இசை தொகுப்பு. நண்பர்களே, கடந்த 1 மணி நேரமாக நாம் ஒரு சாதாரண மனிதன் எப்படி வெல்ல முடியாத அர்ஜுனனாக மாற முடியும் என்பதை 8 படிகள் வழியாக பார்த்தோம். இப்போது அந்த ஆயுதங்களை மீண்டும் ஒருமுறை கூர்மைப்படுத்துவோம். கடந்த காலத்தை உடைந்த பானைக்காக அழுவதை நிறுத்துங்கள். நேற்றைய தோல்வி இன்றைய கைவிலங்கு அல்ல. மனதை நிலைநிறுத்து. காற்றில்லாத இடத்து தீபமாக மாறுங்கள். சிதறாத கவனை முதல் வெற்றி. பலனை எதிர்பார்க்காதே. நீங்கள் செயலின் அரசனாகுங்கள். வெற்றிதானாக உங்கள் பின்னால் வரும். சொல்லில் நிதானம். உங்கள் வார்த்தைகளை மருந்தாக பயன்படுத்துங்கள். தேவையற்ற இடங்களில் மௌனமே விஸ்வரூபம். தோல்விக்கு அஞ்சாதே. கிருஷ்ணரின் ரஞ்சோட் தந்திரத்தை நினையுங்கள். பின்வாங்குவது வீழ்ச்சி அல்ல, அது பாய்ச்சலுக்கான
தயார் நிலை. உன்னை நீயே உயர்த்து. ஒப்பீடுகளை தவிர்த்து உங்கள் தனித்துவமான வழியில் நடங்கள். உனக்கு நீயே நண்பன். ஆற்றலைச் சேமி. கோபம், காமம் எனும் ஓட்டைகள் வழியாக உங்கள் பிராண சக்தியை வீணாக்காதீர்கள். சரணாகதி. எல்லாவற்றையும் பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்துவிட்டு கடமையை மட்டும் செய்யுங்கள். சமர்ப்பணம். கிருஷ்ணர் உன்னோடு இருந்தால். உண்மை விளக்கம். கீதையின் இறுதியில் சஞ்சயன் ஒரு வார்த்தை சொல்கிறான். யத்ர யோகேஸ்வரர் கிருஷ்ணோ தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர். எங்கே யோகங்களுக்கு எல்லாம் தலைவனான கிருஷ்ணனும் வில்லேந்திய அர்ஜுனனும் இணைந்து நிற்கிறார்களோ அங்கே வெற்றி என்பது ஒரு கணம் கூட தவறாது. அர்த்தம். கிருஷ்ணர் என்பது அறிவு, விஸ்டம். அர்ஜுனன் என்பது செயல், ஆக்ஷன். உங்கள் அறிவும் செயலும் ஒரு புள்ளியில் இணையும் போது உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. உங்கள் வாழ்க்கை தேரில் கிருஷ்ணரை சாரதியாக அமர்த்துங்கள். அதாவது உங்கள் அகங்காரத்தை கீழே வைத்துவிட்டு பிரபஞ்ச பேரறிவின் வழிகாட்டுதலுக்குச் செவி சாயுங்கள். கிருஷ்ணர் உன்னோடு இருந்தால் உன் தோல்விகள் கூட வெற்றிக்கான பாதைகளாக மாறும். உங்கள் வாழ்வின் கீதா உபதேசம். பிராக்டிக்கல் இன்டகிரேஷன். பயன்பாடு. இந்த வீடியோவை முடித்துவிட்டு நீங்கள் வெளியே செல்லும்போது அதே பழைய மனிதனாகச் செல்லாதீர்கள். உங்கள் அலுவலக பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பச் சிக்கலாக இருந்தாலும் இந்த இடத்தில அர்ஜுனனாக இருந்தால் நான் என்ன செய்வேன்? கிருஷ்ணர் எனக்கு என்ன சொல்லியிருப்பாரு என்று ஒரு கணம் சிந்தித்து செயல்படுங்கள். மாற்றம். 8 விதிகளையும் ஒரே நாளில் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் இன்று ஒரே ஒரு விதியை மட்டும் கையில் எடுங்கள். அந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அலைவரிசையை, ரிப்பிள் எஃபெக்ட் உருவாக்கும். நீங்கள் ஒரு கருவி என்பதை உணரும்போது உங்கள் மீதிருக்கும் பாரம் குறைந்து வேகம் அதிகரிக்கும். கேள்வி. இந்த ஒரு மணி நேர பயணத்தில் அந்த 8 உபதேசங்களில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான, உங்களுக்கு இன்று மிக அவசியமான உபதேசம் எது? நீங்கள் கடந்த கால பாரத்தை சுமப்பவரா? விதி 1 அல்லது பலனை எதிர்பார்த்து பதற்றமடைபவரா? விதி 3. உறுதிமொழி. உங்கள் பதிலை கமெண்ட் செய்யுங்கள். அதை எழுதும்போது உங்கள் ஆழ்மனதில் அந்த விதி ஒரு விதையாக பதியும். மற்றவர்களின் கமெண்ட்களையும் படியுங்கள். இங்கே எவருமே தனித்து போராடவில்லை. நாம் அனைவரும் அர்ஜுனர்களே. விடைபெறுதல். ஹரே கிருஷ்ணா. பின்னணி. சங்கொலி முழக்கம் மற்றும் எழுச்சியூட்டும் விக்கிரி இசை. நிறைவுரை. வாழ்க்கை போர் கடினமானதுதான். ஆனால் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்களுக்குள் ஒரு கிருஷ்ணர் இருக்கிறார். உங்களுக்குள் ஒரு காண்டீபம் இருக்கிறது. அந்த வில்லை எடுங்கள். உங்கள் கடமையைச் செய்யுங்கள். எழுந்து நில்லுங்கள் மாவீரர்களே. இந்த பயணம் உங்களை மாற்றியிருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு சிறந்த தேடலில் சந்திப்போம். நம் அனைவரின் வாழ்விலும் அமைதியும் வெற்றியும் நிலைகட்டும். ஹரே கிருஷ்ணா. நன்றி.